தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேரணிக்கு அனுமதி கோரி பாஜக சார்பில் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி அளித்து நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேரணிக்கு அனுமதி கோரி பாஜக சார்பில் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேரணிக்கு அனுமதி கோரி பாஜக சார்பில் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு உயர்நீதிமன்றமானது அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது கோவையில் மோடி பேரணிக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரம். வரும் 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோவை வர இருக்கிறார். அப்பொழுது பேரணி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் இந்த பேரணிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ஜே ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த பேரணிக்கு அனுமதி கூறி போலீசாரிடம் அனுமதி விண்ணப்பித்த நிலையில் அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. எனவே பிரதமர் பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மனு நீதிபதி என் ஆனந்த் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஆர்சி பால் கனகராஜ் ஆஜராகி 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணிக்கு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் காவல்துறை அனுமதி பெற்று இது போன்ற பேரணி நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவல்துறை சார்பில் அரசு வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் மாணவர்களுக்கான பொது தேர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறினார். மேலும் இது போன்ற பேரணிகளுக்கு எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். அனுமதி அளிப்பதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, பாதுகாப்பு விவகாரத்தை பிரதமர் பாதுகாப்பு குழுவான சிறப்பு பாதுகாப்பு படை கவனித்துக் கொள்ளும் எனவும், பாதுகாப்பு குறைகள் ஏதேனும் இருந்தால் பேரணிக்கு எப்படி அவர்களே ஒப்புதல் அளித்திருப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், பேரணிக்காக தங்களிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு விவகாரத்தில் மாநில காவல்துறைக்கும் சமமான பொறுப்பு இருப்பதாக கூறினார். இதனையடுத்து பிரதமர் பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி, அந்த பேரணி செல்லக்கூடிய சாலை, தூரம், எந்த நேரம் ஆகியவற்றை காவல்துறை முடிவு செய்து கொள்ளவும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் பதாகைகள் வைப்பதற்கு எதற்கும் அனுமதி இல்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.